இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யுங்க. இந்த பதிவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை நோட்ஸில் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் செய்யுங்க போதும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க, ரொம்ப நாளாக நான் நினச்ச ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குதுங்க, ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை செஞ்சிடணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, அது உடனடியாக நடக்கும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இன்று உலக மகளிர் தினம். அனைவருக்கும் எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ அளவுமே கூட இருக்கக்கூடிய பிரச்சனை, பெண் பெருசா ஆண் பெருசா, ஆண்கள் பெரியவர்களா பெண்கள் பெரியவர்களா, இந்த பிரச்சனை நிறைய குடும்பங்கள்ல இருக்கு. ஆணுக்கு பெண் சமம், இதை மாதிரி வசனங்கள்லாம் நிறைய இருக்கு, அதுவுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க ஆண்களாக இருந்தால் ஒரு நிமிடம் நீங்க நான் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு இந்த பதிவை பாஸ் பண்ணிட்டு அப்புறம் யோசிச்சுட்டு அப்புறம் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நீங்கள் சுயம்பு சக்தியாக இருந்தாலும் உங்களை தாங்கும் பூமியும் ஒரு பெண் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்தது, நீங்கள் எப்பேற்பட்ட அளப்பரிய சக்தியாக இருந்தாலும் உங்களை பூமிக்கு கொண்டு வர ஒரு பாதுகாப்பு பெட்டகம் வேணும், பெண் எனும் கருப்பை. பெண்ணுடைய உயிரில் உயிராக சுமந்து கருப்பையில் சுமந்து அந்த உயிரை காப்பாற்றி வெளியே கொண்டு வரா. ஆண் பெரியவர் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பெண்மையும் பெரிது அப்படிங்கிறத ஆண்கள் உணருங்கள். இன்று உலக மகளிர் தினம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அதை மாதிரி என்னால் எதுவுமே முடியலை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களும் நினைங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் புல் பூண்டு எறும்பு பூச்சி பாம்பு மனிதர் எல்லா ஜீவராசிகளையும் சுமக்கக்கூடிய பூமி தாய் ஒரு பெண். அதனால் பெண்களால் முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. முழு முயற்சியும் நம்பிக்கையும் ரொம்ப அவசியம். சரி, இப்போ நம்ம என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் செய்யுங்க போதும். இந்த நாள், இந்த கிழமை, இந்த நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீட்டுக்கிட்டேயோ அல்லது உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளியோ இல்லை ஒரு 3 மணி நேரம் கழித்து எங்கள் அம்மா வீட்டுக்கிட்டே இருக்குங்க, பழமையான சிவன் கோவில் அல்லது சின்ன சிவலிங்கம் மட்டும் வச்சுருப்பாங்க, மடம் மாதிரி வச்சுருப்பாங்க. மடம் வச்சு அங்கே ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க சிவனடியார்கள். அல்லது பழமையான கோயில், பெருசாக பராமரிப்புகளே இருக்காது, அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும், பிரதோஷ நேரத்தில் மட்டும் பூஜை பண்ணுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அந்த விளக்கு பொருத்துவாங்க. கும்பாபிஷேகம் கூட நடத்த முடியாமல் கூட சில சிவன் ஆலயம்லாம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. கண்டிப்பாக உங்களுக்குமே தெரியும், உங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும், பெருசாக அது ஒன்றும் பெருசாக பேசப்படாது, அதை விட பெரிய கோயில் ஒன்று இருக்கும், அந்த கோயிலுக்கு தான் எல்லாரும் போவாங்க. இந்த சின்ன சிவன் கோயிலுக்கு அந்த தெருவில் இருக்கிறவங்க மட்டும் வந்துட்டு இருப்பாங்க. அந்த கோயில் பெருசாக பேசப்படாது, பெருசாக அந்த கோயிலில் தேவையான பொருட்கள் இருக்காது, நல்லா சுத்தமாக வச்சுருக்க மாட்டாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்துருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு சிவாலயம் இருக்கும் இல்லையா, அந்த கோவிலுடைய திருப்பணிக்கு உங்களால் முடிந்ததை செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த கோவிலில் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுவார் தெரியுமா, அங்கே இருக்கக்கூடியவர், அவருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி, ஏதாவது ஒரு உதவியை. அந்த காலத்துலலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல யாருக்காவது உணவளிக்கணும், யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல கோயிலில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு போய் செஞ்சுட்டு வாங்க, உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சிவாலயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு போய் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக கைகூடும். அடுத்தது, அந்த கோயிலில் எரியக்கூடிய விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது. இப்போ நான் சொன்னது 3 விஷயமே ரொம்ப ஈஸி தான். கோயிலுடைய திருப்பணிக்கு கூட்டி தெளித்து சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி. அடுத்தது, அங்கே இருக்கக்கூடிய ஐயருக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவர் அணியிறதுக்குரிய மாலைகள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், அல்லது அவருடைய குடும்ப பராமரிப்புக்கு உங்களால் முடிஞ்ச எதையாவது செய்யலாம். அதற்கு அடுத்தது, இந்த கோவிலில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு எண்ணெய். இந்த 3ஐயும் நீங்கள் ஒரே நாளில் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் கைகூடும். முயற்சியும் நம்பிக்கையும் ரொம்ப அவசியம். எந்த வேலையும் செய்யாமல் நினச்சிட்டே இருந்தால் மட்டும் போதாது. நீங்கள் முழு முயற்சி செய்து ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அது உடனே நடக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். இதை தவறாது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.